அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு தடவை வாசிங்க. நம்ம அந்த சங்கீதக்காரருடைய நிலைமையை பார்த்தோம். அவன் எங்க வந்துட்டான்? வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் வந்துட்டான். வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் வந்துட்டான். இறுதி கட்டத்தில் வந்துட்டு இனி என்ன செய்யலான்னு யோசிக்கும்போ அவனுக்கு தோணுது, அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வைங்க, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஒரு பிரச்சனை இல்லைன்னா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க, யாரு சொன்னாலும் கேட்போம். நமக்கு ஒரு தலைவலி இருக்குன்னா ஊரில் உள்ள மீதி எல்லாரும் டாக்டர் ஆகணும். பார்த்துருக்கீங்களா? அது இப்போ உள்ள விசேஷம் என்னன்னு சொன்னால், யூடியூப்பில் யாரை பார்த்தா எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனாலும் டாக்டர். அப்புறம் கடைசியில் பொறுப்பு துறப்பு. அது என்னன்னு எனக்கு தெரியல. பொறுப்பு துறப்பு, அதாவது நான் மருத்துவ ஆலோசனை தாரேன், இதுக்கு இதன்படி செய்து நீ விக்கெட் விழுந்தா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, ஓ பிரச்சனை வந்தால் யார் சொன்னாலும் கேட்போம், பிரச்சனையே இல்லைன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்போ இவனுக்கு பிரச்சனை முற்றிட்டு இனி வாழ்வதற்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? வாழ்க்கையை சேனலைஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? வாழ்க்கையை சேனலைஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? நான் இன்னி தியானம் பண்ணுவதை தவிர வேற வழி இல்லை. என்ன பண்ணுவதை தவிர வேற வழி இல்லை? தியானம் பண்ணுவதை தவிர வேற வழி இல்லை. அப்போ அவன் தியானம் பண்ணுறான். இப்போ தியானம் என்றால் என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தியானம் என்றால் என்ன பார்த்தோம்? ஒன்று, தேவ அன்பை ஆழமாய் ஆராய்தல். தேவ அன்பை ஆழமாய் ஆராய்தல். அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்க, டீப். ஐயோ, ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுங்க, டீப். அது அவ்வளவு ஆழம் இல்லை. இது இப்போ 1.5 அடி ஆழம் கூட இல்லை, டீப். இப்போ ஒரு 3 அடி ஆழம் வந்துட்டு. கொஞ்சம் கூட சொல்லுங்க, டீப். சகோதரர்கள் சொல்லாதுங்க, என்ன டீப்னு சொல்லி நம்ம குண்டுக்குள்ள விழுந்துட்டா. டீப் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆழத்துக்கு ஆங்கிலத்தில் சொல்றாங்க இல்லை, டீப்பு. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஆழம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஆழம் கிடையாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஆழத்தை பற்றி சொல்வதற்கு ஆங்கிலத்தில் டீப் என்கிற வார்த்தை போதாது என்கிறபடியால் கிரேக்க மொழியிலிருந்து ஒரு வார்த்தையை கடன் வாங்கிச்சிடும். ஒரு வார்த்தை நீங்கள் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, பேத்தோஸ். பேத்தோஸ்னா பாசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாசம். பாசம் அப்படிங்கிறது இருதயத்தினுடைய ஆழம். எதனுடைய ஆழம்? இருதயத்தினுடைய ஆழம். அதுக்கு ஆழமான வார்த்தை ஆங்கிலத்தில் இல்லாததுனால கிரேக்க மொழியிலிருந்து அதை கடன் வாங்கிச்சணும். அதாவது எவ்வளவு தூரம் தோண்டி உள்ள போனாலும் அன்எண்டிங் டெப்த். அன்எண்டிங் டெப்த். எனக்கு ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் தட் வேர்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, சமுத்திரத்தின் தண்ணியை மொத்தம் இங்காக்கி, சமுத்திரத்தின் தண்ணியை மொத்தம் இங்காக்கி, ஆகாயத்தை மொத்தம் பேப்பராக்கி, பூமியில் காண்கிற விருட்சங்களை எல்லாம் பெண்ணாக்கி, தெய்வத்தினுடைய அன்பை எழுதி தொடங்கினாலும் எழுதி முடியாது. தப்பு தான். உங்கள்கிட்ட எல்லாம் போய் சொன்னது தப்பு தான்.
என்ன? அன்எண்டிங் லவ். என்ன அன்பு? அன்எண்டிங் லவ். உலகத்தில் நீங்க எல்லா அன்பை பாருங்க, கண்டிஷனல் லவ். என்ன லவ்? கண்டிஷனல் லவ். நீ என்ன நேசிச்சா நான் உன்னை நேசிப்பேன், நீ அப்படி செஞ்சா நான் அப்படி செய்வேன். ஆனா கண்டிஷன் இல்லாத அன்பு, பரலோகத்திலிருந்து வந்த அன்பு மட்டும் கை தட்டி வா திறந்து, நீ யாரா இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார். உன் நிலைமை என்னவா இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார். எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் உன்னை நேசிக்கிறார். எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிக்கிறார். எல்லாரும் உனக்கு எதிராளியா மாறினாலும் உன்னை நேசிக்கிறார். ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய அன்பில கண்டிஷனே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிங்க. நான் 2-3 வார்த்தை சொல்ல போறேன். கண்ணை மூடி கையை உயர்த்தி பிடிங்க. தெய்வத்தால் நேசிக்க முடியாத எந்த குடும்பமும் இல்லை, தெய்வத்தால் நேசிக்க முடியாத எந்த மனிதனும் இல்லை, தெய்வத்தால் நேசிக்க முடியாத எந்த வாழ்க்கையும் இல்லை, தெய்வத்தால் கட்டி அணைக்க முடியாத எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த பூமியில் ஒருவேளை தேவையான உணவில்லாத மாநிலங்கள் இருக்கலாம், ஆனால் தெய்வ அன்பில்லாத இடம் இந்த பூமியில் இல்லை. கை உயர்த்தி, கை உயர்த்தி. எல்லை இல்லை, கண்டிஷன் இல்லை, எல்லை இல்லை, கண்டிஷன் இல்லை, எல்லை இல்லை. கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் நித்திய ராஜ்யத்தை அடையணும். அதாக்கும் தெய்வத்தினுடைய அன்பருடைய உச்சகட்ட எதிர்பார்ப்பு. ஊக்கமா கையை உயர்த்தி ஜெபிங்க. இந்த தேசத்தில் போராடுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடையுது. இனி அந்த கையை தட்டி, இனி கையை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி ரகரப சகரபலபா. கவனிங்க, கவனிங்க. இப்போ நம்ம தேவ அன்பை ஆழமா ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு வைங்க, நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு உள் உணர்வோட செய்வோம். என்ன செஞ்சாலும், ஒரு சோத்திரம் சொன்னாலும் ஆழமா சொல்லுவோம். ஒரு என்ன செஞ்சாலும் எப்படி செய்வோம்? 100% ஈடுபாடோட செய்வோம். அப்படி செய்கிறவர்களை நீங்க கண்ட உடனே புரிஞ்சுக்கிடணும், அவங்க தகுதியற்றிருந்த பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் காட்டின அன்பை உணர்ந்தவர்கள். மெடிடேஷன்னா என்ன? ஆழம். ஆழம்னு சொன்னா இருதயத்தின் ஆழம், மனதின் ஆழம். 2வது தியானம்னா என்ன? உழுதல். 3வது தியானம்னா என்ன? கர்ஜித்தல். 3வது தியானம்னா என்ன? கர்ஜித்தல். சத்தம் போடணும். தேவ சமூகத்தில் வந்திருந்து, தேவ சமூகத்தில் வந்திருந்து சத்தம் போடணும், வாயை திறக்கணும், விரிவாய் திறக்கணும். தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து, ஏன்னா எங்கேயும் செயல்பட முடியாத சுதந்திரத்தோட இந்த பூமியில நமக்கு செயல்படுவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற இடமாக்கு தமது பிரசன்னம். இங்க வந்தா சுதந்திரமா கைதட்டலாம், இங்க வந்தா சுதந்திரமா வாயை திறக்கலாம், இங்க வந்தா சுதந்திரமா பாடலாம், இங்க வந்தா சுதந்திரமா துதிக்கலாம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே முழு சுதந்திரம் உண்டு. அப்புறம் நாம் என்ன பார்த்தோம்? அக்கினியின் உறைவிடங்கள். உறைவிடங்கள் 1 பார்த்தோம், அப்படிதானே? ஒன்று தானே பார்த்தோம். பிரசங்கி 4 அதிகாரம் 11வது வசனம். இருவர் வாசிங்க.
நான் நேற்றைக்கே சொன்னேன், இது அந்த சொரணை அந்த சூடு இல்லை, இந்த சூடு அப்படிங்கிறது அனல். இந்த சூடு அப்படிங்கிறது அனல். எதனால் உண்டாகிற அனல்? ஐக்கியத்தினால் உண்டாகிற அனல். எதனால் உண்டாகிற அனல்? அப்போ ஐக்கியம் நெருப்பு, ஐக்கியம். அப்போ அக்னியின் முதல் உறைவிடம் எது? ஐக்கியம். 3 பகுதியில் நாம் ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும். ஒன்று, யூனிட்டி இன்சைடு ஃபேமிலி. எங்க ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும்? யூனிட்டி இன்சைடு ஃபேமிலி, குடும்பத்தில் ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும். 2, யூனிட்டி வித்தின் தி சர்ச், சபைக்குள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும். 3, யூனிட்டி among all people of God, எல்லா தேவ பிள்ளைகளோடும் ஐக்கியம். அப்போ குடும்பத்தில் ஐக்கியம், சபையில் ஐக்கியம், பரிசுத்தவான்களுக்குள் ஐக்கியம். இந்த டிவைடிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது சாத்தானுடையது. பிரிவினை உண்டாக்குற ஆவி யாரோடது? சாத்தானோடது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முன்ன போறேன். லோத்தை சத்துருவுக்கு தொடணும். தொட முடியுமா? முடியாது. ஏன் தொட முடியாது? ஆபிரகாமுக வீட்டில் கராட்டை படித்த 318 பையன்மாருண்டு. எத்தனை பையன்மாரு? கராட்டை படித்த அந்த 318 பையன்மாரு பார்த்துட்டு இருக்கும்போ எவனாவது போய் லோத்தை தொட்டுட்டு உயிரோட வீட்டுக்கு போக முடியுமா? 318 சைடுல இருந்து அடி பார்சலா வரும், கொரியர்லையும் வரும். அதனால அந்த அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறது வரை லோத்துக்கு பாதுகாப்பு கேரண்டி. லோத்துக்கு பாதுகாப்பு கேரண்டி. ஆனா இஷ்டம் போல வாழ முடியாது. இஷ்டம் போல வாழ முடியாது. ஏன் இஷ்டம் போல வாழ முடியாது? சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆலோசனை கொடுக்கணும். இப்ப சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? ஆலோசனை கொடுக்கணும். அப்படி பண்ணாத லோத்தே, அப்படி பண்ணாத லோத்தே, அப்படி பண்ணாத லோத்தேன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு தப்பு பண்ண உடனே அவனை பிடிச்சு வச்சு ஜெபம் பண்ணி அந்த தப்பு பண்ண காரணமான ஆவியை துரத்தி அவனை நல்வழிப்படுத்தி விடுவனும். இப்ப தப்பு செய்ய விருப்பம் இருந்தா கூட இந்த ஆலோசனைக்காரரை கண்டு பயந்து வேணது போக மாட்டான், தப்பு செய்ய போக மாட்டான். அப்போ இவன் விரும்பினபடி வாழக்கு யாரு தடை? இவன் விரும்பினபடி வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஐக்கியம் தடையா இருக்கு. ஆவிக்குரிய ஐக்கியம் தடையா இருக்கு. இப்போ இவன் விரும்பினபடி வாழனா எதை விடணும்? ஐக்கியத்தை விடணும். அப்போ ஐக்கியத்தை விடுகிறான்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். தனிச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறவன் பிரிவினை உண்டாக்குகிறான். ஒரு அல்லேலே சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலே சொல்லுங்க. அப்போ இந்த பிள்ளைகள் பெற்றோருடைய ஐக்கியத்தில் இருந்து கொஞ்சம் விலகுதுன்னா தன் இச்சையின்படி செய்ய விரும்புது. இப்போ லோத்துக்கு ஏகப்பட்ட ஆசைகள், அதை நிறைவேற்றணும்னா ஆலோசனை சங்கத்தை என்ன செய்யணும்? விடணும். ஆலோசனை சங்கத்தை விட்டுட்டு போயிட்டான். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இவர்களை விடுறது எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சான். அவனுக்கு தெரியல இவனை சத்துரு குறி வச்சிருக்கான். இவனை சத்துரு குறி வச்சிருக்கான். இவன் போனானா, இவன் போனப்ப இவன் நினைச்சது நான் யாருன்னு வாழ்ந்து காட்டுறேன்னு. அப்புறம் தான் தெரியுது உடுதுணி வர உருவி எடுத்துணும். அதுக்கு மேலே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒரு ஆனர். அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஆபிரகாமுக்கு மெசேஜ் வருது. ஆபிரகாம் வாட்ஸ்அப்பில் இருந்ததுனால கொள்ளலாம். ஆபிரகாம் மெசேஜ் வருது, லோத்துக்கு ஃபோட்டோ. மெசேஜில் கேட்டிருக்கு, டூ யூ நோ திஸ் மேன்? உடனே ஆபிரகாம் சொன்னார், எல்லாரும் கிளம்புங்க நமக்கு ஒரு அடி உண்டுன்னு. எல்லாரும் கிளம்புங்க நமக்கு ஒரு
அடி உண்டுன்னு சொன்ன உடனே 318 பேர் சாடி வந்து நிற்கணும். எத்தனை பேர்? 318 பேரை பார்த்தா சும்மா அக்கனி டிஎம்டி கம்பி போல இருக்கணும். ஒரு நாள் காலையில் ஒன்று சாம்பிள் பார்த்தார் ஆபிரகாம். எல்லாரும் பட்டுன்னு வாருங்க, ஒரு ஆராதனை உண்டுன்னு சொன்னப்போ 2 பேர். எல்லாரும் டக்குன்னு கிளம்புங்க, ஒரு ஆராதனை உண்டுன்னு சொன்னப்போ 2 பேர். எல்லாரும் டக்குன்னு கிளம்புங்க, ஒரு அடி உண்டுன்னு சொன்னப்போ 318 பேர். பிரச்சனை பண்ண ஆளு கூடுதலும், ஆராதனை பண்ண ஆளு. இது எப்படி பார்த்தாலும் காம்பன்சேட் ஆகல. பார்த்தீங்களா? 318 ஒரு 38 பேராவது வந்திருக்கிறான். ஆனா வந்தது 2 பேர். இப்போ ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சு போனான். ஆபிரகாமுக்கு கூட லோத்து இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்து கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து கல்யாணம் பண்ணியிருப்பான். பிரிஞ்சு போனானா சோதோமில் போய் கல்யாணம் பண்ணிட்டான். சோதோமில் போய் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை, சோதோமில் ஆபிரகாமுக்கு வீட்டில் இருந்தப்போ இவனுக்கு மினிமம் நாலேஜ். ஐயோ சரி ஆவாது. ஆபிரகாமுக்கு வீட்டில் இருந்தப்போ இவனுக்கு மினிமம் நாலேஜ். அங்கே சோதோமில் போனப்போ அங்கே உள்ளதில் ഏറ്റവും பிரில்லியன்ட் வந்தான். உங்களுக்கு புரியல? பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. ஆபிரகாமுக்கு வீட்டில் மினிமம் அறிவுள்ளது இவன். இவனுக்கு ஆலோசனையை பெருசாக எடுக்க மாட்டேன். ஏன்னா இவனுக்கு என்ன அறிவு? மினிமம் அறிவு. ஆனா சோதோமில் போனப்போ பரவாயில்லையே, அங்க 100க்கு 100 அறிவு இவனுக்கு. இது இந்த ஐசிஎஸ்சி படிச்சதுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள வித்தியாசம் போல ஆகி போச்சு. இங்க சொல்லணுமான்னு தெரியல, அங்க சொல்லணும். குதிரை இல்லாத நாட்டுல മലയാള സിസ്റ്റർ വന്നിട്ടുണ്ടല്ലോ അല്ലേ. കുതിരയില്ലാത്ത രാജ്യത്ത് കഴുത തമ്പുരാൻ. കുതിരയില്ലാത്ത നാട്ടിലെ കഴുത. இப்படி ஆயிட்டு ஆபிரகாம் வீட்டில் கிடந்து ஆபிரகாம் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு ஒழுங்கா அறிவு வரல, நீ ஒழுங்கா படிக்கல. அங்கே போனப்போ இவன் தான் படிப்பிஸ்ட்டு. இவன் தான் படிப்பிஸ்ட். உடனே அவனுக்கு என்ன போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுமா? சோதோமுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு போஸ்ட். சோதோமுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு யாரு? லோத்து. இது கொடுமையிலும் கொடுமையிலா. ஆபிரகாம் வீட்டில் அடிமட்டத்தில் கிடந்தவன். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்னு எனக்கு தெரியல. குவாலிட்டி உள்ள சபையில் விசுவாசியாக இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு சில இடங்களில் உள்ள பாஸ்டர்மாரை விட அறிவு கூடுதல். அவைய ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர கலக்கி குடிச்சு ஜூஸ் ஆக்கி அப்படின்னு புதிய வெளிப்பாடாக ஏதாவது உண்டான்னு கேட்கும். அப்புறத்தில் நீ இனி ஒரு நாள் கைவிடப்படுவதில்லைன்னு. எல்கேஜி இதுவரை தாண்டல்ல. ஆபிரகாம் மெசேஜ் வருது, லோத்தை பிடிச்சிட்டு போச்சிடும். ஆபிரகாம் என்ன சொல்லணும்? அல்லேலூயா. அப்பவே நினைச்சேன், அப்பவே ஆவியானவர் தெளிவா பேசினாரு. ஆண்டவரே இவனுக்கு கொஞ்சம் கூட தண்டனை கொடுப்பீராக. அவனை அடிப்பீராக, அவனை நொறுக்குவீராக. இன்னும் 24 மணிக்கூருக்குள்ள நான் யாருன்னு நீர் யாருன்னு அவன் அறியணும். ஆபிரகாம் சொன்னாரியே இல்லை, அவன் அங்கே போய் ஐஏஎஸ் ஆனாலும் அவனுக்கு ஏபிசிடி ஒழுங்கா தெரியாது. நம்ம அதான் அவனை போய் ஆபிரகாம் 318 ஆட்களையும் கூட்டிட்டு போறாரு. அங்கே போய் பார்த்தா லோத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. லோத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. லோத்து ஆபிரகாம்கிட்ட சொல்றான், எனக்கு வீடு இருக்கு. ஆபிரகாம் சொல்றான், எனக்கு இப்பளும் வீடு இல்லை. ஆபிரகாம் இப்பளும் வீடு இல்லை. சுய விருப்பத்தின்படி செய்ய மனதா இருக்கிறவன் பிரிகிறான். லோத்துக்கு என்ன உண்டு? இப்போ வீடு உண்டு. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? வீடு இல்லை. ஆபிரகாமுக்கு இப்பவும் பிள்ளை இல்லை. லோத்துக்கு இப்ப 2.
ஒரு நாள் கூட உட்காந்து நோவாவுக்கு வரலாறு சொல்லி கொடுக்கல பிள்ளைகளுக்கு. முறைச்சு முறைச்சு பார்க்குது, என்ன பரவாயில்ல. ஒரு அல்லேலே சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலே சொல்லுங்க. ஆபிரகாம் போய் லோத்தையும் குடும்பத்தையும் ரட்சித்துட்டு வராரு. ரட்சித்துட்டு வந்து சொல்றாரு, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தாரேன், எங்கள் நடுவில் குடியிரு. இப்போ ஒரு வாய்ப்பு தாரேன், எங்கள் நடுவில் குடியிரு. உடனே லோத்து சொல்றான், யூ நோ மிஸ்டர் ஆபிரகாம், மை ஒய்ஃப் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜஸ். I just married from there. அவளுக்கு புரியலையோ? புரியலையோ? அவன் வேற கண்ட்ரியில் தான் கல்யாணம் பண்ணது. அவளுக்கு ஆபிரகாமுக்கு வீட்டில் உள்ள லாங்குவேஜ் தெரியாது. இப்போ 2 பெண் பிள்ளைகள் பிறந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டில் புருஷனுக்கு மொழி பேசணுமா, மனைவிக்கு மொழி பேசணுமா? எங்க ஊர்ல ஃபாதர் டங்குன்னு சொல்லி ஒண்ணு இல்லை. யுவர் ஆனர், நீங்க 2 மினிட் முன்ன அப்படி சொல்லலையே. இங்க இருக்க யாருக்கா வீட்டுல ஃபாதர் டங் உண்டா? ஓ, ஃபாதர் டங்கு தப்பா இருக்கோ, ஃபாதர் டொஞ்சியும் உண்டா? நான் ஒரு தடவை ஒயிட் போர்டில் எழுதி போட்டேன், TONGUE அப்படின்னு எழுதி போட்டுட்டு ஒரு தம்பிகிட்ட வாசிக்க சொன்னேன். அவன் சொல்கிறான், திஸ் இஸ் டொஞ்சுயின்னு. திஸ் இஸ் டொஞ்சுயி. நான் இதுவதான் ஃபாதர் டொஞ்சுயின்னு கேட்டுட்டு இல்லை. நான் கேள்விப்படுறதில்ல மதர் டொஞ்சுயி. என்ன டொஞ்சுயி? மதர் டொஞ்சுயி. ഇപ്പം ഞാൻ കല്യാണം பண்ணது കേരളാവിലുണ്ട്. വല്ലതും പിടികിട്ടുന്നുണ്ടോ? ഞാൻ വിവാഹം കഴിച്ചത് കേരളത്തിൽ നിന്നാണ്. ഇപ്പം நான் மலையாளம் பேசும்போது உங்களுக்கு யாருக்காவது நான் தமிழன்னு தோணுமா? தோணாது. ஏன்? மதர் டொஞ்சுயி. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டொஞ்சு? நமக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுது இல்லையா? அதாவது புருஷனுக்கு டொஞ்சுயி, மனைவிக்கு மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. முடியாதனால முன்னோர்கள் சொல்லிச்சுன்னு ஃபாதர் டொஞ்சுன்னு சொல்லி ஒன்று வேண்டாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால எதை இருக்கட்டும், தந்தை நாடுன்னு சொல்லி ஒரு நாடு இருக்கா? நம்ம மொத்தம் பரம்போகனா மதர் டொஞ்சுயி, அப்புறம் மதர்லேண்டு. இன்னும் உங்களை பயப்படுத்தல, சரி விட்டு தள்ளியாச்சு. இப்போ அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக எந்த மொழி தான் தெரியும்? தாய் மொழி தான் தெரியும். இப்போ லோத்தும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸஸ் ராபர்ட் டொனால்டு தமிழ் படிக்கல. ஆனா மிஸ்டர் ராபர்ட் டொனால்டு கம்பல்டு டு லேர்ன் மலையாளம். ஐயோ ஐயோ ஐயோ. என் மனைவி தமிழ் படிக்கல. வாழ்கிறது எங்க வீட்டில், இருக்கிறது எங்க கூட, லெப்ட் ரைட் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் தமிழ். ஆனா உள்மொழி என்ன? மலையாளம். உள்மொழி என்ன? மலையாளம். ஏன்? ஊர் மொத்தம் தமிழா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஆதிக்கம் செலுத்த முடியாது. இப்ப லோத்து பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா என்ன படிச்சுட்டு வருது? சோதமைட் லாங்குவேஜ். இப்பதான் லோத்தும் கொஞ்சம் அந்த மொழி படிச்சிருக்காரு. ஏன்னா இப்ப கோர்ட்ல வேலை கிடைச்சாச்சு, கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? கண்டிப்பா படிச்சாகணும். இப்போ இதுவும் படிச்சு அதுவும் படிச்சு ஆபிரகாம் லோத்துட்ட பேசும்போது லோத்துட்ட ஆபிரகாம் சொல்றாரு, யுவர் ஆனர் டங்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுது. அப்போ லோத்து சொல்றான், டங்கு ஸ்லிப் ஆகுறதா எங்க லாங்குவேஜ்னு. அவங்களுக்கு மொழியே என்னவா? டங்கு ஸ்லிப்பு.
அதனால் என்ன செய்ய முடியல, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. சரி, நீ பைபிள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கண்டா லோத்தே, இந்த ஒழுக்கமாவது சொல்லிக் கொடுக்கண்டாமா? ஏதாவது சொல்லிக் கொடுக்கண்டாமா? ஏதாவது சொல்லிக் கொடுக்கண்டாமா? ஒழுக்கமாவது சொல்லிக் கொடுக்கண்டாமா? சரி, விட்டு தள்ளுவோம். நான் 4 காரியங்களை சொல்லுவோம், நீங்க ஞாபகம் வைக்கணும்னு. 1, ரட்சிப்பின் அடையாளம். சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. 2, நியாய தீர்ப்பின் அடையாளம். 3, அபமானத்தின் அடையாளம். இந்த 3மே யாரோட வீடு? யாரோட வீடு? லோத்துக வீடு. ரட்சிப்பின் அடையாளம். கர்த்தர் லோத்தின் மேல வச்ச கிருபையின் நிமித்தம் மொத்த வீட்டையும் கையை பிடிச்சு பட்டர்ந்து வெளியே கொண்டு விட்டாரு. சிம்பல் ஆஃப் சால்வேஷன். அந்த வீடு தான் ரட்சிப்பின் அடையாளம். இனி போற வழியில மிஸ்ஸஸ் லோத். இப்ப ரட்சிப்புக்கு அடையாளம் லோத்துக வீடு தான். ஹைவேல போகும்போ ஒரு ஸ்டாச்சு நிற்கு. அந்த ஸ்டாச்சுல ஹேர் நீளமா கிடக்கு. நியாய தீர்ப்பின் அடையாளம் யாரு? மிஸ்ஸஸ் லோத். மிஸ்ஸஸ் லோத்து. இனி பூமியில 2 ராஜ்யங்கள் இருக்கு, மோவாபியரும் அம்மோனியரும். இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க இருந்து பிறந்தது? லோத்துல இருந்து பிறந்தது. ஒரே குடும்பம். ஆரம்பம் ஆவிக்குரியதா தான் இருந்து, ஆனா இப்போ ரட்சிப்புக்கு அடையாளம் வேணாலும் அவங்களை சொல்லலாம், அபமானத்துக்கு அடையாளம் வேணாலும் அவங்களை சொல்லலாம், தண்டனைக்கு அடையாளம் வேணாலும் அவங்களை சொல்லலாம். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. இப்ப நம்ம ஒரு வேலை செய்ய போறோம். என்ன செய்ய போறோம் தெரியுமா? பிரிவினையின் ஆவிய வெட்டி ஜெபிக்க போற. கையை உயர்த்தி. உன் குடும்பத்துல புருஷ மனைவிக்கு இடையில போராடுகிற பிரிவினையின் ஆவி, உன் பிள்ளைக்கும் பெற்றோருக்கு இடையில போராடுகிற பிரிவினையின் ஆவி, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பிரிவினையின் ஆவி வெட்டு வெட்டு வெட்டு. அபிஷேகம் உள்ளவன் வெட்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இணைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒட்டி வைக்கிறார். நல்ல ஆவியில போராடுக. ரபா கத்தா ரபா. பிரிவினையின் விதை எரியுது. பிரிவினையின் விதை எரியுது. நல்ல கை உயர்த்தி ஆவியில போராடுக. ராபல் கபரபலபா, ரீபல் கபந்தரபலபா, ராந்தூரபலபலபலபா, ரெந்தல் கபரபலபலபலபா, அல்க சத்தரபலபலபலபா, ரியாந்தரபலபலபலபா, ஊட பிரௌடபலபலபலபலபா. வெட்டு வெட்டு வெட்டு. இனி பிரிவினை என்கிற ஒரு வார்த்தை கூட உங்கள் நடுவில் சொல்லப்படுவது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறார். இப்போ கவனிங்க. ஐக்கியம் அனல்னா வாட் இஸ் தி ஆப்போசிட் வேர்டு ஃபார் ஹீட்? கூல். சூடுக்கு ஆப்போசிட் என்ன? கூல். கூலா கோல்டா? இப்போ குளிர்ல 2 பிரச்சனைகள் உண்டு. ஒன்னாவது பிரச்சனை, நாம் வாழ்வதற்கு ஏற்றதல்ல. என்னத்துக்கு ஏற்றதல்ல? நாம் வாழ்வதற்கு ஏற்றதல்ல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள்ல நல்ல துறைமுகம்னு ஒரு துறைமுகம் உண்டு தெரியுமா? அப்போஸ்தலர் கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கன் தரணும். என்னையா அப்போஸ்தலர்ல உண்டு. நீங்க உண்டுன்னு நான் சொன்னீங்களா? எங்கே அவர் இருக்கட்டும், அப்போஸ்தலர்ல உண்டு. அந்த துறைமுகத்துக்கு பேரே என்ன மேடம்? நல்ல துறைமுகம். அடுத்து பைபிள்ல சொல்லி இருக்கு, மழை காலத்தில் தங்குவதற்கு ஏற்றதல்ல. பேர் என்ன? குட் ஹார்பர்.
பேர் என்ன? நல்ல துறைமுகம். ஆனா எதுக்கு ஏற்றதல்ல? மழை காலத்தில் தங்குவதற்கு. பின்ன ஏன் அதுக்கு நல்ல பேர் வந்து? உங்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது, விட்டு தள்ளுங்க. அப்போ குளிர் நாம தங்கிறதுக்கு ஏற்றது அல்ல. ஆனா அசுத்தாவிகள் குடியிருப்பதற்கு ஏற்றது. எதுக்கு ஏற்றதில்லை? நம்ம தங்கிறதுக்கு ஏற்றதல்ல. ஆனா எது தங்கிறதுக்கு ஏற்றது? உன் வீட்டுல அசுத்த ஆவிகளின் நடமாட்டம் இருக்குன்னா உன் வீட்டுல ஆவிக்குரிய குளிர். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு குடியிருக்க ஏற்றதில்லை, ஆனா ஆவிகளுக்கு குடியிருக்க. அப்ப ஆவிகள் என்ன சொல்லிட்டு இருக்கும்? பாடாத, ஜபிக்காத, துதிக்காத, கை தட்டாத. ஏன்? நீ இது செஞ்சா எனக்கு இருக்க, நீ இது செஞ்ச எனக்கு இருக்க. நீ பாடாத வரை நான் இருக்கலாம், நீ துதிக்காதது வரை நான் இருக்கலாம், நீ ஜபிக்காத வரை நான் இருக்கலாம். அனல் வந்தா நான் இருக்க முடியாது. அனல் உரைத்து கை தட்டி இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த சபைக்குள்ள ஒரு அசாதாரண அனல், குடும்பங்களுக்குள்ள ஒரு அசாதாரண அனல். கண்ணை மூடி கை தட்டி பதிவிருக்கிற விரியன் பாம்புகள் வெளியே வந்து எரியுது. சொல்லுங்க. either we will change the situation or situation will change us. ஒண்ணில் நாம சூழ்நிலையை மாற்றும், இல்லைன்னா சூழ்நிலை நம்மளை மாற்றும். சொல்லித்தாரேன். லோத்து போன இடத்துல சூழ்நிலை அவனை மாற்றினது. சாமுவேல் போன இடத்துல அவன் சூழ்நிலையை மாற்றினான். கை தட்டி நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. நீ பிறந்தது சூழ்நிலையினால் விளங்கப்படும்படி அல்ல, சூழ்நிலையை மாற்றும்படி. கை தட்டி எந்த வீட்டுக்குள்ள ஜபிக்க முடியலையோ அந்த வீட்டுக்குள்ள ஜபிக்க ஆரம்பி. எப்ப துதிக்க முடியலையோ அப்ப துதிக்க ஆரம்பி. அதுதான் தேவ பிள்ளை. நீங்களும் நானும் சூழ்நிலையால் மாற்றப்படுவது இல்லை, நாம் சூழ்நிலையை மாற்றுபவர்கள். 2 நிமிஷம் கை தட்டணும். ஒரு பயங்கர அபிஷேகம். அந்தல் கமன ரிவல் கமன கடக துரபல பரபலபா ரியாந்தர பல பரபலபா. சிலர் நெருப்பாய் மாறுகிறார்கள், சிலர் அனல் கொள்ளுகிறார்கள். வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. குளிர்ந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். சபை அனலாகுது, சபை அனலாகுது, சபை அனலாகுது. இன்னையோட சூழ்நிலை மாறப்போகுது.
நல்லா ஒரு நிமிஷம் ஆவியில போராடுங்க. ரீபரபலபரபலபரபா உன்னை ரட்சித்தது சூழ்நிலையை மாற்றும்படி, உங்களை அழைத்தது சூழ்நிலையை மாற்றும்படி, உங்களை தொட்டது சூழ்நிலையை மாற்றும்படி, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறோம். அதற்கு தேவையான ஒரு அபிஷேகம் இப்போ மேல பிடிக்குது. ராந்தர கந்தல் கபர பல பல பலபா ரியாந்தர பல சத்தர பல பல பலபா ஊட பிரௌட பல 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 பலபா. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரும் வாய திறக்கணும். இனி நீ அடிமையாவது இல்லை, இனி நீ அடிமையாவது இல்லை. கர்த்தருடைய வல்லமை பாயுது, அந்த குளிர் மாறுது. வேடிக்கை பார்க்காத, கைய தட்டு. ரி பா 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 உரபா அல்கபா ரி ஹம்தாரா. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். விடாத விடாத பிடி, அந்த பாப்பா பிடி. காக்கா ஷாக்கா தாரா பிடிக்குது, பாத்தி பிடிக்குது, எடுது எறியுது. ரீதாரா ஷாதாரா ரீதாரா ஷாக்காரா அல்பாரபா. ஓ மேல அக்கினி, ஓ மேல அக்கினி ஆரோருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது. இப்போ ஓ மேல் பாயுது. லோத்தை சூழ்நிலை மாற்றி விட்டது. சாமுவேல் சூழ்நிலையை மாற்றினான். சாமுவேல் சீலோவில கடந்து வர காலத்தில் சீலோவில காம்பவுண்டுக்குள்ள விபச்சாரம் நடக்கும். அந்த சூழ்நிலையில் தான் சாமுவேல் வளர்றான். சாமுவேல் வளர 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 உலகத்தில் இதுவரை இல்லாத ஒரு பரிசுத்தானல் அதே சீலோவில மோதி அடித்தது. நீ மாற்றுவாய், நீ மாற்றுவாய், உன்னால மாற்ற முடியும். மாற்றுவாய், மாற்றுவாய். நான் எல்லாம் அண்ணாளை கூப்பிட்டா என்ன கேட்பேன் தெரியுமா? உன் பிள்ளை என்ன தைரியத்தில் அங்கே விட்டேன், உன் பிள்ளைய என்ன தைரியத்தில் அங்கே விட்டேன். அண்ணாளுடைய பதில் என்ன தெரியுமா? என் பிள்ளைய நான் விட்டது என் கண்ணீர் விழுந்த மண்ணது. அங்கே சின்ன வயசுல இருந்தே மோசமான காரியங்கள் தான் சொல்லிக் கொடுப்பணும். அங்கே இச்சையை தூண்டுற காரியங்கள் தான் சொல்லிக் கொடுப்பணும். பாவம் செய்வது எப்படி, டெக்னிக்காக செய்வது எப்படி, பாவத்தில் எளியதாய் விழுவது எப்படின்னு தான் அங்கே சொல்லிக் கொடுப்பணும். ஆனால் சாமுவேல புதிந்திருந்தது அன்னாளின் கண்ணீர். ஏய் 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 ஊரபார கத்தாரி அந்தல் பபந்தர பலபர பலபா. ஏதோ சில பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. அடிக்கடி ஆராதிக்க தொடங்கின உடனே உனக்கு வரும் இல்லையா தலைவலியும் கண்ணு வலியும், அது இனி வராது. உனக்கு வரும் இல்லையா ஷோல்டர் பெயின், அது இனி வராது. அந்த சூழ்நிலை முடிந்து விட்டது. உரபர பரபரபா கந்தூர பரபரபரபா. எழுநூற்றி 276 பேர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேர்? 276 பேர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க.
அங்கே 2 கிளைமேட் இருக்கு ஏற்கனவே. குளிர், என்ன குளிர். இப்போ அனல். என்னெல்லாம் இருக்கு? குளிர், அனல். அப்போ அங்கே ரெகுலராக 3 பாட்டு பாடுவனும். ரெகுலராக 3 பாட்டு பாடுவனும். இடையில 4-5 பேர் சோத்திரம் கூட சொல்லுவனும். லைட்டாக உடம்பெல்லாம் வேர்க்கும். லைட்டாக உடம்பெல்லாம் வேர்க்கும். ஒரு பயங்கர ரிலீஃப் மாதிரி தோணும். அந்த 276 உள்ள சூழ்நிலையை மாற்ற ஒருவன். கவனிங்க, கவனிங்க. குளிர் சாத்தானுக்கு ஏற்றதா இருக்கு. அவன் டிஸ்டர்பே. இப்போ அங்கே ரெகுலராக 3 பாட்டு பாடுவன். இட கொஞ்சம் பேருக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும். அதே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். அதே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். குளிரை விட 3 பாட்டு பெட்டர் தானே. ஆனா குளிர் சாத்தானுக்கு ஏற்றதா இருக்கு. அனல் அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ். அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லை. எல்லாரும் கண்ணை மூடி, ஓ நாங்கள் அனலாக்குமே அண்ணாய். பவுல் சில விறகுகளை வாரி, நீ சில விறகுகளை வாரி போடு. வார இடத்துல வச்சு பார்ப்போம். சாத்தானுக்கு முன் நீ தோற்று போனாய் என்று அறியப்படுவதை விட சவாலா கொஞ்சம் விறகு வாரி போடுறது நல்லது. சொல்லுங்க. குளிர், அனல், அசாதாரண அனல். சாதாரண இல்ல. சொல்லுங்க. கூலா கோல்டா? கோல்டு. சொல்லுங்க. கோல்டு. மெதுவா சொல்லுங்க. கோல்டு. ஹீட், எக்ஸ்ட்ராடினரி ஹீட். இதுவரை சாத்தானுக்கு இந்த 2ம் தெரியும். என்னெல்லாம் தெரியும்? கோல்டும் தெரியும், 3 பாட்டு பாடுவனும் தெரியும். இப்போ எக்ஸ்ட்ராடினரி அனல் வந்தா அவனுக்கு இருக்க முடியல. அவனுக்கு இருக்க முடியல. அவன் என்னடா பண்ணலான்னு பார்க்குறான். பார்த்தா விறகு வாரிட்டவனை நான் விட மாட்டேன். விறகு வாரிட்டவனை தான் முடிப்போமா? யாரை விட மாட்டேன்? விறகு வாரிட்டவனை தான் விட மாட்டேன். 276 பேர் இருக்கும்போது யாரை வேணாலும் கடிக்கலாம் இல்லையா? 276 ஆப்ஷன் இருக்கு. தலையோ பூவோ போட்டால் எத்தனை ஆப்ஷன் தான் உண்டு? 2. ஆனால் இப்போ எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 276 ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அவன் பிளான் போடுறான் 275 பேரை கடிச்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னா அவன் இருக்குன்னு சத்தது ஒன்று மாதிரி தான். இப்போ சாத்தா என்ன நினைச்சான் தெரியுமா? இனி அசாதாரண அனல் மெலித்தா தீவில வராத்த படி ஒரு அடி அடிக்கணும். அதுக்கு யாரை அடிக்கணும்? பவுலை அடிக்கணும். யாரை அடிக்கணும்? பவுலை அடிக்கணும். விரியன் நாகும் போட்டிருக்கு தமிழில். இங்கிலீஷில் வைப்பர்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? வைப்பர்.
8 செகண்டில் ஆள் மறிக்குமா? அது கடிச்சா 8 செகண்டில் ஆள் அந்த தீவில் அண்டு எங்கேயும் கொண்டு போய் காப்பாற்ற முடியாது. கடிச்சு கடிச்சு தூக்கி காட்டுறான். உடனே ஆளுவ சொல்லணும், அப்பளே சொன்னேன் சாடி சாடி பிரசங்கம் பண்ணப்படாதுன்னு, அப்பளே சொன்னேன் சும்மா சும்மா உபவாசம் வைக்கப்படாதுன்னு, அப்பளே சொன்னோம் வண்டி போற மாதிரி போட்டுன்னு, அப்பவே சொன்னோம் ஓவர் ஒர்க்கு கேட்கல கேட்கல கேட்கல. அது அதுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருந்து, அது அதுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருந்து. இத்தனை காலம் இல்லாத துதி, இத்தனை காலம் இல்லாத சோத்திரம், இத்தனை காலம் இல்லாத அந்நிய பாஷை வேணும் வேணும். എന്തുവായിവിടെ? യു അണ്ടർസ്റ്റാൻഡ് മൈ ഇംഗ്ലീഷ്? വേണം വേണം. ഓവറാ പോനത് വേണം, മറക്കപ്പെടാതെ. കടിച്ചത് വിരിയൻ. പൗൽ ഉടനെ അനക്കൊണ്ടാക്കിയ ബിൽഡപ്പ് ഒന്നും കൊടുക്കല്ലേ. சில ஆட்களுக்கு வந்தது வயிற்று வலியா இருக்கும், ஆனா பிடிக்கிற பிடிய பார்த்தா அப்டமனும் அண்டர் அப்டமனும் பயங்கர பில்டப், பயங்கர பில்டப். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அனகொண்டா என்னை கடித்தது. என்ன? அவன் அந்த பூச்சியை, அவன் அந்த நம்ம அண்ணா அந்த ஒரு காரியத்தை வச்சு 3 மாதம் சாட்சியாவது சொல்லியிருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நான் பரலோகத்துக்கு போன பொழுதுட்டு அவன் ஒரு தடவை தான் சொன்னான், ஒரே ஒரு தடவை. நம்ம நேபாளுக்கு போயிட்டு வந்தால் சாவுறது வரை சொல்லுவோம். கடந்த நாட்களில் நான் நேபாளில் போன பொழுது முறைச்சு சரியாகாது, முறைச்சு பார்க்காதுங்க. வசனத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் வசனத்தை என்ஜாய் பண்ணுங்க, தேவ பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்க. அவன் அந்த பூச்சியை நெருப்புல, பவுலே உனக்கு ஒன்றும் ஆவாதா? பவுல் சொன்னாய், எனக்குள்ள இம்யூனிட்டி பவர் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோல்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம். ஒரு உடம்புல சத்துரு விதைச்ச அந்த பலவீனம் ஒண்ணு செய்ய முடியாது, ஒரு ரத்தத்துல கலந்த அந்த பிரச்சனை ஒண்ணு செய்ய முடியாது. ஹோலி ஸ்பிரிட். கை தட்டி ரந்தல் கபர பல 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 அந்தர பல 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 பா ஊடபல் பிரௌட பல 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 சந்தர பல பா. அநேக ஆண்டுகளாய் இந்த சபையில் ஒரு அன்செட் கூல், அறியப்படாத குளிர். ஆனா கர்த்தர் சபையை ஷிஃப்ட் பண்றாரு, தூக்குறாரு. இனி எந்த குடும்பத்துக்கு மறைந்திருக்கிற அந்தகார வல்லமைகள் ஒண்ணு செய்ய முடியாது. எங்க இருந்தாலும் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. சரி. அப்போ சோர்சஸ் ஆஃப் ஃபயர், நெருப்பின் இருப்பிடம். ஒன்று யூனிட்டி சொல்லுங்க, ஐக்கியம்.
சொல்லுங்க, நாம ஒன்றாயிருந்தால் நன்றாயிருப்போம். நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க, நாம நம்மளை ஒன்றாயிருக்க விட மாட்டான். ஏன்? മലയാളത്തിൽ പറയണോ? നമ്മൾ ഒന്നായാൽ നന്നാവും. നമ്മളെ ഒന്നാകാൻ അനുവദിക്കത്തില്ല. കാരണം നമ്മൾ നന്നായി പോവും. ഒരല്ലേലൂയ ചൊല്ലുക. നല്ല ഉത്സാഹത്തോടെ ചൊല്ലുക. சொல்லுங்க யூனிட்டி. மெதுவா சொல்லுங்க யூனிட்டி. மெதுவா சொல்லுங்க ஐக்கியம். இனி உன் குடும்பத்தில் அந்தகார வல்லமைகள் நுழைந்ததென்று நீ கேள்விப்படுவதில்லை. உன் வீடு குளிர்ந்ததென்று நீ கேள்விப்படுவதில்லை. கர்த்தர் உன்னை அனலாக்கி விடுகிறார். கவனிங்க, நான் முடிக்கணும் இல்லையா? ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் ஃபயர், நெருப்பின் ரெண்டாவது இருப்பிடம். நான் இப்போ வரை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதே தான் டொஞ்சு. நாவு. சொல்லுங்க, நாவு. பெந்தக்கோஸ்து நாளில் சரீரத்தின் எந்த பகுதி பிடிச்சு? எந்த பகுதி? நாவு. ஏன்னா துதி இவங்க போட்டாங்க, அது தூபம். நெருப்பு பரலோகம் போட்டது. இங்கிருந்து தூபம் போனா அங்கிருந்து நெருப்பு வரும். சகரியாவிட்ட ஆண்டவர் வந்து சொல்றார் இல்லையா, உன் மனைவி கற்போதியாவாள்னு சொன்னாரா? சொல்லி இருக்குல்லையா? சகரியாவிட்ட ஆண்டவர் வந்து உன் மனைவி கற்போதி ஆவாள்னு சொல்ல காரணம், அவன் தூபம் போட்டு கொண்டிருந்தான். அவன் சாத்தானும் தூபம் போடுவான். ஏன்னா அப்படி விடப்படாது. நீ எப்படி விடலாம்? அவன் கெட்ட வார்த்தை பேசலாம். கேட்டுட்டா வந்த? எஸ் யுவர் ஆனர். நீ ஒன்றும் சொல்லலையா? ஒன்றும் சொல்லலை யுவர் ஆனர். சாத்தானும் தூபம் போடுவான். நீ நாக்க பிடுங்குற மாதிரி கேட்க. நீ எப்படி கேட்கணுமா? நீ நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டா நீ உயிரோட வீட்டுக்கு போக மாட்ட. அவன் தேர்னவன், நீ பாவம். அவன் அவன் பிறந்து வளர்ந்தது, பால் குடிச்சது எல்லாம் கெட்ட வார்த்தை. நீ வளர்ந்தது கிருபையில. அதனால சத்துரு போடுற தூபத்தில் நீ எரியப்படாது. உனக்கு போட வேண்டிய தூபம் வேற. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். சகரியா நிக்கிறதுங்க தூப பீடத்துல. சகரியா கீழண்டு தூபம் போட்டானா, மேலண்டு தூதம் வந்தாய். அவன் என்ன போட்டான்? சில ஆட்கள் தேவையில்லாம தூபம் போடுவனும். புரியுதா யுவர் ஆனர்? நம்ம அதெல்லாம் சாடி கேட்கப்படாது. நம்ம ரூட்டில் இருக்கணும். புரியுதா? அவன் அப்படி சொல்லுவான், அவன் பலதும் சொல்லுவான். ஆனால் நாம கிருபையில் இருக்கிற ஆட்கள். புரியுதா? சாத்தாம் போடுற தூபத்தில் எரிகிறவர்கள் அல்ல நாம். சகரியா தேவனுக்கு தூபம் போட்டான். அந்த தூபத்துக்கு மரபக்கத்தில் தூதம் வந்தான். தூதம் வந்து சொன்னான், உன் மனைவி கற்போதியாகி, உன் மனைவி கற்போதியாகின்னு சொல்லும்போ, மனைவி இருந்தது 100 மைலுக்கு அந்த பக்கத்தில் யூதேயாவில் உள்ள மலை நாட்டில். இங்க சொன்னப்போ அங்க கற்பவதியானால் நான் என் வசனத்தை அனுப்பி நான் வசனத்தை அனுப்பி அங்க பலிபீடத்துக்கு பக்கத்தில் தூதன் சொல்லுகிற அதே நேரத்தில் எலிசபெத்தின்
கருவறைக்குள்ள ஒரு கலக்கம். அது வசனத்தை அனுப்பினது. பூமியில பரலோகத்தின் தேவன் அனுப்புகிற வசனம் சும்மா திரும்பி போவதில்லை. அது ஏதாவது ஒரு கருவறைக்குள்ள போய் விடும். ரெண்டாவது சோர்ஸ் நாவு. ரெண்டாவது சோர்ஸ் இப்ப சொல்லுங்க, நெருப்பின் இருப்பிடங்கள். 1 2. நான் 13 காரியம் எழுதி வச்சிருக்கேன்னு. மூணாவது கூட சொல்லி முடிக்கட்டா? ஓசியா 7ஆம் அதிகாரம். நான் 2வது வசனம் சொன்னேனே, அப்போஸ்தலர் 2:1-4. அக்னிமயமான நாவு. 3வது ஓசியா 7:6. You know, your heart is the oven. நம்ம இருதயம் என்ன? ஓவன் ஆகும். பிரசங்கத்தை கேட்க கேட்க ஹார்ட் சூடாகும். எது சூடாகும்? ஆண்டுகளா இந்த ஹார்ட்டில் அனலே இல்லைன்னு வைங்க, அங்கே பொறாமையும் குப்பையும் சப்பும் வைராக்கியம் சண்டையும் இச்சையும். கொஞ்சம் பொருட்களை பேரை சொல்லுங்க. மதிகேடும் வன்கண்ணும். கொஞ்சம் குரோசரி ஐட்டத்துக்கு பேரை சொல்லுங்க. பொறாமையும் சண்டையும் மதியினவும் வேசித்தனம் விபச்சாரமும் களவும் கொலை பாதகம் அங்கே குடியிருக்கும். ஏன்னா அது நெருப்புக பக்கம் போனதே இல்லை. அது நெருப்புக பக்கம் போகாதனால அந்த ஹார்ட் மைண்டும் குப்பை தொட்டியாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஹார்ட் பிகம்ஸ் ஓவன். இருதயம் என்ன ஆகுது? ஓவன் ஆகுது. இருதயம் ஓவன் ஆச்சா, தாவீது லைட்டா ஒரு வசனத்தை தியானிச்ச உடனே தீ பிடிச்சிட்டு. இப்போ கவனிங்க, கவனிங்க கவனிங்க. நான் ஒரு வசனத்தை சொல்லு, நீங்க சொல்லணும். அவர் நம்மோடு பேசுகையில். பாக்கி பாக்கி அவர் நம்மோடு பேசுகையில் நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? உங்களுக்கு தெரியுமா, இருதயம் என்கிற அடுப்பு, இருதயம் என்கிற அடுப்பு தணுத்துட்டுன்னா அந்த தணுப்பு மலையாளம் இல்லையா? இருதயம் என்கிற அடுப்பு குளிர்ந்துட்டுன்னா அந்த சூழ்நிலை வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் தெரியும். நம்ப முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, பரிசுத்தமா இருக்க முடியாது, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அடுப்பு குளிர்ந்துட்டு. இப்போ அவர் நம்மோடு பேசுகையில் அடுப்பு எரியவில்லையா? அவர் நம்மோடு பேசுகையில் நம்முடைய இருதயங்கள் குளிர்ந்து விட்டு எரியவில்லையா? ஏறியாட்டோம். Fresh fire. கண்ண மூடி 2 நிமிஷம் கை தட்டுங்க. Fresh fire. ரந்தல ரிகந்தர கமந்தர கடகத்தநாதனா ஊடவல் பிரௌடபர பல பல பலபா ரியந்தர பலவ சந்தல் பிரௌடப துரபல பல பலபா. நல்ல கை தட்டி ஒரு விசேஷ